கிக் வச்சு கோடி ரோட்ஸை பயங்கரமா இன்ஜுரி ஏற்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாம கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி ஆனது எப்படி கன்ஃபார்ம் செய்யப்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பேக் ஸ்டேஜில் நமக்கு தெரிஞ்சிருச்சு கோடி ரோட்ஸ்க்கு பயங்கரமா இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு. அதை இந்த வாரம் ராவில் கோடி ரோட்ஸ் வரும்போதே நெத்திக்கிட்ட கிழிச்சிருக்கும், கண்ணுகிட்ட வீங்கிருக்கும். இந்த மாதிரி சம்பவத்தோட தான் கோடி ரோட்ஸ் இந்த வாரம் ரா வந்திருக்காரு. ஆனா WWE இது வரைக்கும் ரேண்டி ஆர்டன்ட்ட பஞ்ச் கிக் ஒரு ரெஸ்லர் வாங்குறாருன்னா அவரை WWE கொஞ்ச நாளைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க, அவரை ரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இப்போ கோடி ரோட்ஸும் பஞ்ச் கிக் வாங்கியிருக்காரு ரேண்டி ஆர்டன்ட்ட. அதனால என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரேண்டி ஆர்டன்ட்ட வாங்கின பஞ்ச் கிக் காரணமாக, ஏன்னா அந்த பவர்ஃபுல்லா காமிச்சிக்கிட்டு இருக்க பஞ்ச் கிக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் அந்த பவர்ஃபுல்ன்றதை நிரூபிக்கும் விதமாக WWE டைட்டிலை இப்போ கோடி ரோட்ஸ் வெக்கேட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஆஃப் ஆகலாம், கொஞ்ச நாள் ரெஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக கோடி ரோட்ஸ் தன்னுடைய டைட்டிலை கொடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல டைட்டில் வெக்கேட் ஆக போகுது அப்படின்ற சம்பவம் இந்த ஸ்மாக் டவுன்ல நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க.